தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது பங்குனி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 29/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 6 மணி தொடக்கம் 7 மணி வரை, பின் மாலை 3:30 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. அடுத்து ராகு காலத்தை பார்த்தால் இன்று மாலை 4:30 மணி தொடக்கம் 6 மணி வரை, யமகண்டமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து சூரியோதயத்தை பார்த்தால் இன்று காலை 6:14க்கு இன்றைய நாளினுடைய சூரியோதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று காலை 9:32 வரை ஏகாதசி திதியும் பின்பு துவாதசி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 4:04 வரை ஆயில்ய நட்சத்திரமும் பின்பு மக நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களை பார்த்தால் இன்று மாலை 4:04 வரை பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரங்கள் நிலவுகின்றன. எனவே பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது யாரெல்லாம் சூரிய நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். எலும்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் நம் முன்னோர்கள் கண்டு அனுபவித்து வாழ்ந்து இந்த காலையிலே சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வார்கள். இப்போ சூரியன் உதிக்கிறத பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பல பிள்ளைகளுக்கு. ஏன்னா எழும்புறது லேட்டாக எழும்பினா சூரியன் உதித்ததுக்கப்புறம் தான் எழும்புவார்கள். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவத்திலே ஒரு சிகப்பு நிறத்தில் கதிர்கள் தோன்றும். இதைத்தான் அபிராமி அந்தாதியிலே அபிராமி பட்டர் முதல் பாடலை சொல்லியிருப்பார். உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்விடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம்போதனின் மலர்கமலை. அதற்கு எத்தனை உதாரணம் சொல்லுகிறார். அந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது ஒரு வட்ட வடிவத்திலே செங்கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் எங்களுடைய உடம்பிலே பட்டால்
நரம்புகள் எலும்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும், நோய்களிலிருந்தும் விடுபடும். அதனால தான் முன்னைய காலத்திலே இந்த பிறந்த குழந்தைகளை 6 மாதம் 8 மாதம் 1 வயசு வரையிலே வெறுந்தரையிலே உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறுந்தரையிலே இந்த காலையிலே தாய்மார்கள் கிடத்தி விடுவார்கள். இப்போ அது தாய்மார்களுக்கும் தெரியாது, அந்த நேரத்துக்கு எழும்புகிற பழக்கம் இல்லாமல் போச்சு. அவ்வாறு ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறதும் பலருக்கும் தெரியாது. ஏன்னா லேட்டாக எழுமினா ஒன்றும் பண்ண முடியாது. 7 மணி 8 மணி வெயிலில் குழந்தையை கிடத்த முடியாது. அந்த உதிக்கின்ற விலை இள வெயிலிலேயே கிடத்துகின்ற பொழுது அந்த செங்கதிர் தோன்றுகின்ற நேரம் உடல் வலிமையை தரக்கூடியது, அவ்வாறு சிறப்போடு கூடியது. அது மட்டுமில்லாமல் இன்றைய தினம் மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்றதாகிய வளர்பிறை ஏகாதசி விரதம், விஷ்ணு ஆலயங்களில் நடைபெறுகின்ற சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள் நாமும் கலந்து கொள்வதோடு விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யக்கூடியவர்கள் பாராயணம் செய்யலாம். அல்லது பாராயணம் செய்கின்ற பொழுது அதை காதினாலே கேட்டாலே எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. கோவிந்த நாம சங்கீர்த்தனம், கோவிந்தா கோவிந்தா என்று இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற விஷ்ணு பக்தர்கள் இந்த விஷ்ணு ஆலயங்களிலே சிறப்பான பூஜை, வழிபாடு, அபிஷேக ஆராதனையிலும் கலந்து இறையருளையும் பெறுவதோடு எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா சர்வதேச இந்து மத குருபீடமும் இணைந்து நடத்துகின்ற இந்த ஆன்மீக பெருவிழா எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8 மணி வரையிலே கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. அனைவருக்கும் குருவருளும் இறையருளும் நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியில் இன்றைய நாளிற்குரிய ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய நாள் 29/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை உண்டு கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நன்மைகள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் உண்டு, தொழில் சிறப்புகள் சிறப்பாக அமையும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். மிதுன ராசி, மிருகத்திடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும், பண விரயங்கள் இருக்கும், நிதானம் தேவை. கடகராசி, புனர்பூசம் 4, பூசம், ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், தேவையற்ற பிரச்சனைகள் இருக்கும், உறவினர்கள் மூலமாக சிக்கல்கள் அமையும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் வெற்றியும் தரும், தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் நல்ல அனுகூலங்களை கொடுக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும், மேன்மையான நன்மையான வாழ்வியல் அமையும். துலாம் ராசி, சித்திரை 3, 4, சுபாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே அனுகூலம் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையும். விருச்சிக ராசி, விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும், பண விரயங்கள் இருக்கும், நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தனுசு ராசி, மூலம், பூராடம், உத்திராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், மனச்சஞ்சலங்கள் இருக்கும், காரிய தடைகள் இருக்கும், நிதானம் தேவை. மகர ராசி, உத்திராடம் 2, 3, 4, திருவோணம், அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எடுக்கின்ற முயற்சிகளில் நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். கும்பராசி, அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் சற்று சிரமங்களை கொடுக்கும், தடைகளை கொடுக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், நிதானம் தேவை.
மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் தரும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பணவரவு திருப்திகரமாக இருக்கும். இன்றைய சிந்தனை. பொதுவாகவே ஜாதகத்திலே உயர்வு நிலை தரக்கூடிய கிரகங்கள் யார் என்று பார்த்தால் குரு பகவான், சுக்கிர பகவான். இந்த 2 கிரகங்களுமே தேவகுரு, அசுரகுரு என்று சொல்லுவார்கள். ஜாதகத்திலே சொல்லுவார்கள், ஒருவருடைய வளர்ச்சி, ஒருவருடைய உச்சம், ஒருவருடைய சிறப்பு ஓங்குகின்ற பொழுது அவருக்கு சுக்கிர திசையோ என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். இல்லாவிட்டால் ஒருவர் நல்ல நிலை இருந்தால் அவருக்கு குருபலம் நல்லாக இருக்கிறதோ, குரு பார்வை நல்லாக இருக்கிறதோ என்று சொல்வார்கள். ஆக அந்த முன்னுதாரணமாகவே இந்த 2 கிரகங்களை பற்றி தான் பேசுவார்கள். அப்படிப்பட்ட சிறப்பு இந்த 2 கிரகங்களுக்கும் உண்டு. குரு பகவானும் சரி, சுக்கிர பகவானும் சரி, தாங்கள் இருக்கின்ற ஜாதக அமைப்பிலே சிறப்பாக அமைந்து விட்டால் அந்த ஜாதகருக்கு நல்ல வரங்களை வாரி வழங்கி விடுவார்கள். அவருடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்து விடுவார்கள். அதற்கு ஜாதக கட்டமைப்பிலே இந்த குருவும் சுக்கிரனும் அமைகின்ற இடங்களை பொறுத்திருக்கின்றது, அமைகின்ற தன்மைகளை பொறுத்திருக்கின்றது. அவருடைய ஆதிபத்தியம், அவர்களுடைய நிலை ஆட்சி பலமாக, உச்ச பலமாக இருக்க வேண்டும், நல்ல ஸ்தானங்களில் இருக்க வேண்டும், நல்ல ஸ்தான பலம் பெற்றிருக்க வேண்டும். இவை அமைந்திருந்தால் அவர்களுடைய யோகமான பலாபலங்கள் மிகச்சிறப்பாக, மிக உன்னதமாக அமைந்துவிடும். பொதுவாக இயல்பாகவே இது ஒரு ஜாதகத்திலே ஒரு நல்ல ஒரு வரையறையாக போற்றப்படுகின்றது. எங்களுடைய லக்னம் எதுவாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 2ஆம், 5ஆம், 9ஆம், 11ஆம் ஆதிபத்தியங்களோடு அல்லது 7ஆம், 10ஆம், 4ஆம் ஆதிபத்தியங்கள் பெற்று ஆட்சி உச்ச நிலை பெற்று இந்த குருவோ சுக்கிரனோ அமைந்துவிட்டால் அவர்களுக்கு மிக யோகமான பலாபலங்களை கொடுத்து விடுவார்கள். அதேபோன்று தகுந்த வயதிலே அந்த சுக்கிர திசை அமைந்துவிட்டால் அவர்களுக்கு அந்த சுக்கிர திசையிலே ஏகப்பட்ட சுகபோகங்களை கொடுத்து விடுவார் சுக்கிர பகவான். குரு பகவானும் நல்ல நிலையிலே அமைந்து அவருடைய திசையும் தகுந்த காலத்திலே அமைந்துவிட்டால் அவருக்கும் அப்படித்தான் நிறைந்த வாழ்வியலை கொடுத்து விடுவார். இது ஜாதகத்தினுடைய சிறப்பு நிலைகளாக போற்றப்படுகின்றது. ஒருவருடைய ஜாதகத்திலே குருவும் சுக்கிரனும் பெறுகின்ற பலம் மிக உன்னதமானது, போற்றுதற்கரியது. நாங்கள் கொண்டு வந்த இந்த பிறப்பிலே எல்லா விதமான லௌலீகங்களையும் அழகாக அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை தத்துவம் இந்த 2 கிரகங்களின் மூலமாகத்தான் எங்களுக்கு அமைகின்றன. எனவே இந்த 2 கிரகங்களும் ஜாதகத்திலே சரியாக அமைந்து விட வேண்டும் என்பதுதான் நியதி. அது எங்களுடைய ஊழ்வினைப்படி தான் அமைகின்றது ஜாதகம். எனவே அந்த அமைப்பு சரியாக அமைந்துவிட்டால் அந்த கிரகங்களுடைய பலம் எங்களுக்கு மிக உன்னதமான, உயர்வான, மேன்மையான அந்தஸ்தான வாழ்வியலை கொடுத்து எங்களை சுகபோக ராஜாவாக மாற்றிவிடும். அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை. எனவே குரு சுக்கிரன் 2 கிரகங்களும் மிக உன்னதமானவை. அவை அமைகின்ற இடங்களை பொறுத்து வாழ்வியலையும் மாற்றி அமைத்து விடுவார்கள். நன்றி. தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கமும் டிவியின் இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளாக அன்பும் அரணும் உடை தாயின் எல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளினுடைய பொருளாக எல் வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அன்பும் அரணும் உடைத்தாயின் எல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறளினுடைய பொருளாக எல் வாழ்க்கை அன்பும் அறமும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும்.
எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கமும் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு